ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே யத்கடாட்சைக லட்சாணாம் சுலபஸ்ரீதர சதா மண்வீர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். இந்த இரண்டாவது பாசுரம், பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போ இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான கருளானே. இந்த பாசுரம் இதுக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அவதாரிகையில் ஆரம்பிக்கிறார். இரண்டாம் பாட்டு பச்சை மாமலை இத்தியாதி திருநாமத்தினுடைய பாவனத்துவமும் அது கற்கையாலே தமக்கு பிறந்த ராஜகுலமும் சொல்லிட்டு பகவானுடைய நாமத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம், சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னாலே அதனால நமக்கு என்னடான்னா, ஒரு ராஜாவுக்கு ஃப்ரெண்டாக போயிட்டா ராஜா அரண்மனையில் தைரியமாக போய் முடிஞ்ச ராஜாவுடைய சிம்மாசனத்துக்கு பக்கத்திலே போய் கூட உட்காந்துக்கலாம் தைரியமாக. ஏன்னா ராஜாவுடைய ஃப்ரெண்டு. அது மாதிரி பகவானுடைய நாமத்தை நம்ம கை பற்றிட்டோமானா பிடிச்சுட்டோமானா அப்புறமா என்னன்னா தைரியமாக ராஜாவோட ஃப்ரெண்டு மாதிரி நம்ம நடமாடலாம். இந்த சம்சாரத்தில் இருந்தால் கூட ராஜா குட்டியாக இருக்கலாம் நம்மளே. ஏன்னா எந்த துன்பமோ எந்த இன்பமோ எதுவும் நம்மளை ஒன்றும் பண்ணாது, கொண்டு போய் நரகத்தையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவற்றை தொடர்தரும் தொல்லை அப்படின்னாரு, எந்த தொல்லையும் நமக்கு கிடையாது அப்படிங்கிறத சொன்னார் போன பாசுரத்தில். இப்போ இதில் திருநாமத்தினுடைய போக்கியதையை சொல்லுகிறது. திருநாமம் எவ்வளோ டேஸ்டாக இருக்குது தெரியுமா, ரொம்ப ருச்சிகரமாக இருக்குது, தித்திப்பாக இருக்குது. நாமம் அப்படிங்கிறது இச்சுவை அப்படிங்கிறத காட்டுறதுனால பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார், சரி எடுக்கச்சேவே இந்த நாராயணாங்கிறது ரொம்ப டேஸ்டாக இருக்கும்பா, அதோடு இல்லாத எல்லா பாவத்தையும் பொசிக்கணும், யமலோகத்துக்கே நீ போக வேண்டாம், கஷ்டமே பட வேண்டாம் அப்படின்னு அடுத்தடுத்து இப்படி சொல்லலாம் இல்லையா. முதல்ல நாமம் டேஸ்டாக இருக்கும்னு சொல்லணும், அப்புறம் நாமம் எல்லா பாவத்தையும் போக்கும், யமலோகத்துக்கு நீ போக வேண்டாம்னு அடுத்தது சொல்லணும். ஆனால் இங்கே தொண்டர்படியாழ்வார் முதல்ல என்ன சொன்னார், நீ யமலோகத்துக்கே போக வேண்டாம், யம பயமே கிடையாது, அதுக்கு அடிப்படையான பாவமே கிடையாதுன்னு முதல்ல சொல்லிட்டு எல்லா பாவத்தையும் போக்கக்கூடிய பாவனமானது பதீத பாவன சீதாராம்வா பரம பாவனமானது நாமத்தை சொல்லும்போது முதல்ல சொல்லிட்டு அடுத்ததுல ரொம்ப டேஸ்டா இருக்கும்ன்றார். முதல்ல டேஸ்ட்டை சொல்லிட்டுன்னா சொல்லணும், எவ்வளவு ருச்சியா இருக்கு பார் அப்படின்னு கொடுத்துட்டுன்னா சொல்லணும். இது இந்த வியாதி எல்லாம் போக்கும், இந்த வியாதி எல்லாம் போக்கும், அந்த வியாதி எல்லாம் போக்கும், அதுக்கு மேல தித்திப்பாவும் இருக்கும் அப்படின்னு சொன்னா. சில வியாதிகளுக்கு ஜாங்கிரி பண்றாளே தெரியுமா, ஜிலேபி, அதுதான் மருந்து தெரியுமா. சில வியாதிகளுக்கு மருந்து ஜிலேபி சாப்பிட்டான். அப்போ அவன் அடையப்பா மாத்திரைன்னு சொல்லி என்னமோ கொடுத்தாங்க, கடைசியில் பார்த்தா ஜிலேபி. ஐயோ இது 10-100 கூட சாப்பிடலாமே, வியாதி போகுமாமே அப்படி இன்னும் 10-100 சாப்பிடுவோம். ஏன்னா மருந்தே ருச்சிகரமாக இருக்கும். ஆனால் முதல்ல மருந்து அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்புறமா அது ருச்சியாக இருக்குதுன்னு அடுத்தது சொல்லுவானே. முதல்ல ருச்சியாக இருக்குன்னு சொல்லக்கூடாதோ, ஜிலேபி சாப்பிடு இன்னென்ன வியாதி போகும்னு சொல்ல மாட்டேங்கிறான். இன்னென்ன வியாதி போகணுமானா ஜிலேபி சாப்பிடு. ஏன்னா முதல்ல ஜிலேபி சாப்பிடுன்னுட்டா இந்த வியாதி இல்லாதவனும் நிறைய அள்ளி போட்டுப்பான், அது சக்கரை வியாதியை உண்டாக்கிவிடும். இல்லாதவன் சாப்பிட்டானா சக்கரை வியாதி அதிகமாக சாப்பிட்டா உண்டாக்கிவிடும், இருக்கிறவன் சாப்பிட்டானா வியாதி இருக்கிறவன் சாப்பிட்டானா அது போக்கும். அப்படிங்கிற முதல்ல என்னென்ன வியாதியை போக்கும் ஒரு மருந்து. அது என்ன மருந்து சுவாமினா, அது அருமருந்து. அந்த அருமையான மருந்து என்ன சுவாமினா நாராயணா. அப்புறமா அதை சொல்லணும், ஜிலேபி அப்படின்னு அப்புறமா சொல்லணும். அது மாதிரி ரசமாக சொல்றார். போக்கியதை சொல்லி பாவனத்துவத்தை சொன்னாலோ என்ன அது சொல்றார். பயம் போனாலே ரசதையில் இழுவது. ஒருத்தனுக்கு பயந்துருக்கிற சமயத்தில் இந்த லட்டு, திருப்பதி லட்டுப்பா, திருப்பதி, அவன் பயந்துட்டு அடி வைத்து பிடிச்சிட்டு என்னவோ தெரில, எதுக்கு பயப்படுறான்னு தெரியல, திருட வந்துட்டானோ என்ன வந்துட்டோ, இல்லை கடங்காரம் வந்து கொலையை பண்ணுவானோ என்ன பண்ணுவானோ தெரியல, ஏதோ ஒரு பயத்தில் பீதியில் இருக்கிறவங்க போய் இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சாப்பிடுன்னா முதல்ல அவனுக்கு பயம் போனாத்தானே, தெளிவு ஏற்பட்டாதானே இந்த டேஸ்ட் அனுபவிக்க முடியும். அது சொல்கிறார், பயம் போனாலே ரசதியிலே இழிவுது, அப்புறமா தான் ரசத்தில் இழிய முடியும். இப்போ ஒருத்தருக்கு நல்ல பித்த ஜுரம் வந்துடுது, தாங்க முடியாத பித்த ஜுரம், படுத்துன்னு கிடக்கிறான். இப்போ பித்தம் வாயில் இருக்கச்சே நாக்கெல்லாம் கசக்கும். ஜுரம் வந்தாலே நாக்கு கசக்கிறது, அதுக்கு அடிப்படை பித்தம் தானே, நாக்கெல்லாம் கசக்கிறது. அவன்கிட்ட போய் இந்த மாதிரி இன்னைக்கு பண்ணியிருக்க பால் பாயசம் பண்ணியிருக்கேன் சாப்பிடு அப்படின்னா அவன் சொல்ல வேண்டாம் 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 அப்படின்னு தள்ளி விடுறான். ஏன் நல்ல பால் பாயசம்டா உனக்கு ரொம்ப பிடிக்குமேனா, அது அன்னைக்கு பிடிச்சது, இன்னைக்கு ஜுரம் நாக்கெல்லாம் கசக்கிறது, பித்த ஜுரம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு தள்ளுறான்.
இவ பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்னைக்கு ஜுரத்தினால வேண்டாங்கிறான், நாளைக்கு திருப்பி ஜுரம்லாம் சரியாயிடுச்சுன்னா எங்கே பால் பாயசம்னு கேட்பான். அதில் பத்திரமா கெட்டு போய்டா அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சிடும், நல்ல ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்கும். நாளைக்கு காலத்தால் அவனுக்கு ஜுரம்லாம் போயிடுச்சுன்னா கொடுப்போம் அப்படின்னு வச்சுட்டு இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் ஜாக்கிரதையா. இவனுக்கு மனசுக்குள்ளே இருக்குது எது இருக்குது, பால் பாயசம் நினைவு இருக்குது, சாப்பிட்றதுக்கு நாக்கில் சுவை இல்லை, ஜுரமாக இருக்குது, வேண்டாம் வேண்டான்னுட்டான். மறுநாள் காலத்தால் எழுந்து ஜுரம்லாம் போயிடுது. உடனே கேட்குறான், இன்னும் பால் பாயசம் பண்ணேனிய இருக்கா, காலி பண்ணிட்டீங்களா, நீங்களே தின்னு தீத்திட்டா அப்படின்னு கேட்குறான். ஐயோ உங்களுக்கு கொடுக்காத தின்னு தீப்போமா, ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் கொண்டு வரேன், கொண்டா இப்போ கொண்டா இப்போ கொண்டானா போட்டு வாயில் ஓடு அப்படிங்கிறான். நேற்று அந்த ஏன் பண்ண முடியல, ஜுரம் இருக்கச்சே இது ஒத்து வராது, ஜுரம் இருக்கிறதுக்கு பால் பாயசம் தித்திக்காது. அது மாதிரி இவன் ஏற்கனவே யம பயத்தில் உட்காந்துருக்கான், பாவங்களை பண்ணியிருக்கான், பல துன்பங்களை அனுபவிச்சுருக்கான், கஷ்டப்பட்டுருக்கான்னு இப்போ அவனுக்கு போய் உட்காந்து நாம எவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னு தெரியுமாண்ணா, நீயே அனுபவி அப்படின்ட்டு போயிடுவான். அப்போ போய் சொல்லக்கூடாது நாராயண நாமத்துடைய பிரபாவத்தை தித்திப்பு எப்படின்னு சொல்லக்கூடாது, அவனுக்கு முதல்ல பயம் போகணும். அது மாதிரி இங்கே சொல்கிறார், ஜுரம் அனுவர்த்தியா நிற்க பால் ரசிக்குமோ, பாலை கொண்டு வந்து கொடுத்தா ஜுரம் இருக்கிறவனுக்கு வேண்டாம் வேண்டாம் தான் தள்ளுவான். அப்புறம் ஜுரம் சரியாக போயிடுச்சுன்னா அப்புறம் பால் நல்ல டேஸ்டாக இருக்கேன்னு சாப்பிடுவான். முன்பு பாபத்தை கூடு பூரித்து யமவீதனாயிருக்கிறவனுக்கு அந்த பயம் நிவர்த்தமானால் அல்லது போக்கியதிலே நெஞ்சு செல்லாதிரே. அது எவ்வளோ குழு யம பயம் போகிறதோ அதுக்கப்புறமா தான் அவனுக்கு ரசம் தெரியும். முதல்ல எல்லாருக்குமே யம பயத்தோடு தான் இருப்பா, உயிர் போயிட்டா என்ன நடக்க போகிறதோ, உயிர் போச்சே என்ன நடக்கும், அப்படியே பயந்துட்டு இருப்பா. இந்த நாராயணான்னு சொல்ல ஆரம்பித்ததுக்கு அப்புறமா பாருங்க, அவளெல்லாம் பாருங்க, யமன் வந்தால் தூக்கின்னு போனால் போட்டமே, என் நாராயண நாமம் பார்த்துக்கோ, நம்மளா இருந்தால் நம்ம ராமானுஜ நாமம் இருக்குது பார்த்துக்கோ, நம்ம தைரியமாக இன்னும் தைரியமாக சொல்லுவோம். அவளை விட அவளை நாராயண நாமம் இருக்குது பார்த்துப்போம் அப்படின்றா இல்லையா. அந்த தைரியத்தை முதல்ல எது கொடுக்குறது, நேற்று வரைக்கும் தனியாக வருதுன்னா எந்த ஊருக்கும் போகிறதுக்கு தைரியம் இல்லை. ஒரு பொம்மநாட்டி பயப்பட்டுட்டே இப்போ வீட்டை விட்டு போனோன்னா யாராவது துணை, ஆம்பளை துணை இல்லாத போக மாட்டான். அப்படின்னு இருக்கிறவோ திடீர்னு இன்னைக்கு பஸ்ஸில் ஏறி நானே போயிட்டு வரேன், அந்த திவ்யதேசத்துக்கு போகிறேன், இந்த திவ்யதேசத்துக்கு போகிறேன், இப்போ ஏறி போகிறா, பைசா மட்டும் வாங்கிட்டு ஒரு பாட்டு பரிசை வச்சுன்னு போகிறா. என்ன தைரியத்தில் போகிறாள்னா, பெருமாள் இருக்கார், நாமம் இருக்குது, நாராயணான்னு சொல்கிறோம், அது பார்த்துக்கணும்ல, அப்படி இப்போ தைரியமாக போகிறா இல்லையா. நேற்று வரைக்கும் பயந்துட்டு இருந்தாலே என்ன, நேற்று வரைக்கும் நாராயணா கிடைக்கல பயந்துட்டு இருந்தா, இன்னைக்கு நாராயணா கிடைச்சிருத்து தைரியமாக போகிறா. நேற்று நம்மளே இங்கே பார்த்துவேன், பட்டாசு வெடிக்கிற பையன் சொல்கிறான், ஆச்சாரியர் இருக்கார், பெருமாள் இருக்கார், என்ன வந்துடும் இங்கே, இன்னத்துக்கு பயப்படணும் அப்படின்றானே அந்த பையன். அப்படின்னா என்ன அர்த்தம் என்னன்னா, அந்த தைரியத்தை எது கொடுக்குறதுனா பகவன் நாமம் கொடுக்கிறது. என் நாம சங்கீர்த்தனதோ மகா பயாத்து விமோட்சமாப்னோதி ந சம்சயம் நரஹா என்று ரிஷிகள் திருநாமம் பய நிவர்த்திக்கு ஏதுவாக சொல்லுவார்கள். இப்போ ரிஷிகள்லாம் என்ன எழுதி வச்சிருக்கானா, சம்சார பயத்திலேருந்து நீ கரையேறணுமானா, அந்த பயத்திலேருந்து வெளியில் வரணுமானா நாம சங்கீர்த்தனம் தான் கதி அப்படின்னு ரிஷிகள் சொல்லியிருக்கா. அப்போ ரிஷிகள் சொல்கிற பாணியில் தொண்டடிப்படி ஆழ்வார் முதல்ல அதை சொல்லிட்டு, ஆழ்வாருடைய பாணி என்னடனா, உன் பாவம் போகும், உனக்கு யம பயம் போகும்ன்றதெல்லாம் சொல்கிறதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லை, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமான்னு சொல்லணும் தான் ஆழ்வார்கள் நினைக்கிறானா. இருந்தாலும் ரிஷி சொன்ன பாதையில் முதல் பாசுரத்தை சொல்லிட்டு அடுத்த பாசுரத்தை இப்போ சொல்றார், ஆழ்வார்கள் பிழைப்பில் பெரும்பெயரை பேசி என்று போக்கியதா பிரகர்ஷத்தை சொல்லுவார்கள். ரிஷிகள் பயம் போகுண்டான்னு முதல்ல சொல்றார், ஆழ்வார்கள் தித்திப்பார் கொண்டான்னு சொல்றார். இது ரெண்டுத்தையுமே தொண்டடிப்படி ஆழ்வார் எடுத்து காட்டுறாருங்க. இத்திருநாமம் தான் பிரயோஜனாந்தர பரற்கு பிரயோஜனத்தை கொடுக்கும். இந்த பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்ல உனக்கு அல்பமான உலக விஷயமான பலன்கள் வேணும்னு நினைச்சானா அதையும் கொடுக்கும். நாராயணான்னு சொல்லிட்டு எனக்கு குழந்தை பிறந்தா தேவலாம், நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலை கிடைச்சா தேவலாம், இன்னைக்கு லாபம் வந்தா தேவலாம், நாராயணான்னு சொல்லிட்டு ஒரு வீடு கட்டிட்டா தேவலாம், இப்படின்னு அல்பமான அழியக்கூடியதான பலன்களை விரும்பி நாமம் சொல்றவா உண்டு உலகத்தில். அல்ப பலன் விரும்பி அவளுக்கு தானே விருப்பமா இருக்கு, அது அப்படி சொல்றவாளும் உண்டு. அப்போ என்னன்னா, பிரயோஜனாந்தர பிறருக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும். அந்த பலன் இந்த பலன் வேணும்னு விரும்பி நாமத்தை சொன்னாலும் அது இந்த பலன் கிடைக்கும். அதுக்கடுத்து நான் உபாயாந்தர நிஷ்டருக்கு பாவனமாய் இருக்கும். ஒரு கால் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னு பண்றவனா இருக்கான்னு வச்சுக்கோ, வைகுண்டம் போனோன்னு அவனுக்கு என்ன பண்ணான்னா, அவன் பாவத்தெல்லாம் போக்குறதுக்கு இது வழியா இருக்கும் நாமம். அல்ப பலனை விரும்புகிறவன் பிரயோஜனாந்தர பலன், அவனுக்கு பிரயோஜனாந்தர பலனா இருக்கிறவன் அவனுக்கு வேண்டிய பலனையும் கொடுக்கும். இல்லை கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் பண்ணி வைகுண்டத்தை அடையணும்னு நினைக்கிறான், அவனுக்கு வைகுண்டம் பலன், அதுக்கு வேற மார்க்கத்தில் போகணும்னு நினைக்கிறான். அப்போ அவனுக்கு பாவம் தடங்களாக நிற்கும். கர்மயோகம், ஞான யோகத்தையெல்லாம் பாவம் தடங்களாக இருக்கும். அந்த பாவங்கள் போன்ற விரோதிகளை போக்குறதுக்கும் நாமம் தான் கதி.
பிரபன்னர்களுக்கு எனக்கு வைகுண்டத்தை தவிர்த்து வேற பலனும் வேண்டாம், நான் சரணாகதி பண்ணியாச்சு, நான் வேற கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்லாம் நான் பண்றவன் இல்லை, பெருமாள் பார்த்து கருணையினால எனக்கு வைகுண்டம் கொடுத்துருவார் அப்படின்னு சரணாகதி பண்ணிட்டான் இல்லையா, அவனுக்கு தேக யாத்ரா சேஷமாய் இருக்கும் அப்படின்னார். நமக்கெல்லாம் என்னன்னா பொழுதுபோக்கு, மற்றவெல்லாம் பொழுதுபோக்குன்னு சீரியல் பார்த்துட்டு இருப்பா, சினிமா பார்த்துட்டு இருப்பா, இல்லை பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் உட்காந்து வம்பு அடிச்சுட்டு இருப்பா, சொந்தக்காரா 2 பேரா சேர்ந்தாச்சுன்னா கும்மாள் அடிச்சுட்டு இருப்பா, வம்பு பேசிட்டு இருப்பா. அதெல்லாம் நமக்கு விட்டு போச்சு. அதெல்லாம் போருண்டா, எல்லாத்தையும் பார்த்து அனுபவிச்செல்லாம் போ. இந்த சீரியலில் என்ன பண்ண போறா, மாமியார் மாட்டு பொண்ணு அடிச்சுக்க போறான். அவள் காலம் வருவா, இவா காலம் வருவா, இவாளுக்கு அவளை பிடிக்காத வாழை பண்ணுவான், இவன் திருடுவான், அவன் கொலை பண்ணுவான், இவன் கற்பழிப்பான், இவன் வந்து அடாவடியாக பணம் சம்பாதிப்பான், இவன் போலீஸில் மாட்டிப்பான், ஜெயிலில் போவான், அழுவான், வீட்டில் இருக்கிறவாள் அழுவா, இப்படி சுற்றி ஏதோ கத்தின்னு கிடக்கும். சீரியல்னு பேர். அதை உட்காந்து ஆன்னு பார்த்துட்டு அதில் சொல்லி கொடுக்கிறதே தான் பாடம்னு இவெல்லாம் இருப்பா இல்லையா. அதை மாதிரியான நிலைமையெல்லாம் விட்டுட்டு, அந்த பொழுதுபோக்கெல்லாம் விட்டுட்டு, எனக்கு பொழுதெனக்கு மற்றதுவே போதும், தொழில் எனக்கு தொல்லைமால் தன் நாமம் ஏத்த பகவானுடைய நாமம் சொல்கிறது தான் இனிமேல் பொழுதுபோக்கு. ஏன்னா நமக்கு கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரணாகதி ஒரு தரம் தான் பண்ணோம், ஆச்சாரியர் மூலமாக சமாஷனம் பண்ணிக்கச்சவே பண்ணிவிட்டோம், முடிஞ்சு போச்சு, சரணாகதி ஆயிடுச்சு. இனிமேல் என்னடா பொழுதுபோக்குன்னா நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டியது, முடிஞ்சால் ஆச்சாரியர் பாகவத அடுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ண வேண்டியது, முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே உயிர் போகிற வரைக்கும் இது, உயிர் போயாச்சுன்னா கண்டிப்பாக வைகுண்டம் தான் போக போகிறோம். அப்போ இவளுக்கு பொழுதுபோக்கு நாம சங்கீர்த்தனம், நல்ல பொழுதுபோக்கு நாம சங்கீர்த்தனம் தான் அப்படிங்கிறத சொல்கிறார் அவதாரிகளே. இன்னும் மேலே இருக்குது, மேலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சுவாமி அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.